மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு வருது. அதாவது செகண்ட் இன்கம் வரக்கூடிய அமைப்பு. இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க. அது சேவிங்ஸ்க்காகவே கான்சென்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் லைஃப்லலாம் நிறைய இஷ்யூஸ் வந்து பெரும்பாலான மேஷ ராசிக்காரர்கள் அனுபவிச்சிருந்திருப்பாங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே அது இல்லை நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் மாற்றி அமைச்சுக்கணும் போலன்ட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போய் ஒரு நிதான நிலைக்கு வந்து அவங்க போக ஆரம்பிப்பாங்க. குரு வந்து அந்த நிதானத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நோக்கி போற மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள நிறைய மேஷ ராசிக்காரங்க போவாங்க. மேஷம் வந்து கடன்ல இருக்கிறாங்கனாலே அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜூன் மாசத்துல இருந்தே அவங்களுக்கு நல்ல ஒரு வழிமுறைகள் கிடைக்கும். கடன் அடைக்கிறதுக்குன்னே ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோ, ஒரு செகண்ட் இன்கம் ஸ்டார்ட் பண்றதோ, ஏதோ ஒன்று பண்ணி வரவு அப்படிங்கிறது, பண வரவுங்கிறது கண்டிப்பா இந்த தடவை மேஷத்துக்கு உண்டு. முதல்ல இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா மேஷ ராசினியர்கள். இந்த மேஷ ராசினியர்களுக்கு குரு என்னெல்லாம் கொடுக்க போறார்? மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு வருது. அதாவது செகண்ட் இன்கம் வரக்கூடிய அமைப்பு. இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க. அது சேவிங்ஸ்க்காகவே கான்சென்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ மேஷம்க்கு குரு நல்லா சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. அதை அவங்க எப்படி கரெக்டாக பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. பட் ஸ்டில் அவங்க ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கால்வலி வரும் பெரும்பாலான மேஷத்துக்கு. ஏன்னா கொஞ்சம் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறப்போ அவங்க அங்கே இங்கேயும் நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்கன்னா இந்த உடம்பு வலிகளை மட்டும் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. இந்த டைமில் அவங்க வேறு ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்களுக்கு வந்து இப்போ லைஃபே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது பர்சனல் லைஃப்லலாம் நிறைய இஷ்யூஸ் வந்து பெரும்பாலான மேஷராசிக்காரர்கள் அனுபவிச்சிருந்திருப்பாங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே அது இல்லை நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் மாற்றி அமைச்சுக்கணும் போலன்ட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போய் ஒரு நிதான நிலைக்கு வந்து அவங்க போக ஆரம்பிப்பாங்க. குரு வந்து அந்த நிதானத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிற மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளே நிறைய மேஷராசிக்காரங்க போவாங்க. ஆன்மீகம் அவங்களுக்கு ஒரு மன அமைதி அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும். அது குரு தான் ஆன்மீகத்துக்குள்ளே அழைக்கிறவரே குரு தான். அதனால இந்த குரு ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறப்போ, அதே மாதிரி விஷ்ணு வழிபாட்டு முறைகள்லாம் அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேஷன்லாம் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வருஷத்துலேருந்து. ஓகே. சூப்பர். இப்போ திருமணத்துக்காகவோ குழந்தைக்காகவோ காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களோட கனவு பலிக்குமா? அவங்க வந்து அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த வருஷம் அப்படின்னா, அதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டி நோக்கி போகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மேஷ ராசியில் இருக்கவங்கலாம் வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட மருத்துவ ரீதியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த அக்குபஞ்சர் மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உடனே நீங்கள் டாக்டரா அப்படின்லாம் கேட்டுருவாங்க. இது வந்து என்னென்னா, மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது வந்து மேஷத்துக்கு உண்டுன்னு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஏன்னா மேஷ ராசியோட அமைப்பே என்னென்னா, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள நர்வஸ் டென்ஷன் வந்து தான் அவங்களுக்கு வந்து எல்லா இம்பேக்ட்டுமே க்ரியேட் ஆகும். அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அழுத்தங்கள்னால, மன அழுத்தங்கள்னால தான் அவங்களுக்கு அது வருதுங்கிறப்போ அக்குபஞ்சர் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்து உடனே அது மெடிசன் எடுத்து கஷ்டப்பட்டு க்யூர் ஆகுறதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்க வந்து ஒரு படுத்து தூங்கி ஒரு சாதாரண ஒரு ஃபுட்டு லைஃப் ஸ்டைலே அவங்கள மாற்றிடும். ஸோ அக்குபஞ்சர் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் போகிறாங்கன்னா குழந்தை பிறப்புக்கான சாத்தியக்கூறுகள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு. ஓகே. திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குமா? அவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறத விட இந்த வருஷம் திருமணங்கிற அமைப்பை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு மன அழுத்தங்கள் உண்டு, பிரிவினைகள் நிறைய பார்த்துருப்பாங்க மேஷம். ஸோ இப்போ என்னென்னா, ஆன்மீகம் அவங்கள இழுக்குது அப்படிங்கிறப்போ முதல்ல அவங்களுக்கு மன அமைதியை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மேபி இந்த வருஷம் அக்டோபருக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. சூப்பர். இப்போ வந்து அவங்க இப்போ கடனில் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னா அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? தாராளமாக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஷம் வந்து கடனில் இருக்கிறாங்கனாலே அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜூன் மாதத்துலேருந்தே அவங்களுக்கு நல்ல ஒரு வழிமுறைகள் கிடைக்கும். கடன் அடைக்கிறதுக்குன்னே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ, ஒரு செகண்ட் இன்கம் ஸ்டார்ட் பண்ணுறதோ, ஏதோ ஒன்று பண்ணி வரவு அப்படிங்கிறது, பண வரவுங்கிறது கண்டிப்பாக இந்த தடவை மேஷத்துக்கு உண்டு. ஓகே. பண வரவு வந்துட்டாலே கடன் தன்னால் அடைப்பற்றும். சூப்பர். இந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்பி தொடங்கலாமா? ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தொடங்கலாம். பிளானிங் ரொம்ப அவசியம். அவசரப்படாமல் அவங்க பண்ணணும். எதுவாக இருந்தாலும் நிதானமாக கொஞ்சம் பிளான் பண்ணாங்கன்னா கரெக்டாக வரும். ஜூனுக்கு அப்புறமா பண்ணணும். ஆமாம். ஓகே. மேஷராசி ஓவராலாக இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இப்போ குடும்ப சூழல்கள்னு வரப்போ மட்டும் மேஷராசி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா, அதான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய அந்த நர்வஸ் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
வீட்டு ஆளுங்களை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் போகிறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்தை வந்து ஒரு பிரிவினையோ இல்லை அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து எங்கேயாவது வெளியூர் போயிருந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னா அதுவே அவங்களுக்கு சம்டைம்ஸ் மன அழுத்தமாகவும் ஒரு தனிமையாகவும் ஆகிடும். ஸோ மேஷராசிக்காரங்க வந்து தனிமைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மட்டும் போய்க்காமல் இருந்துக்கிறது நல்லது. ஓகே. ஓவராலாக இந்த குரு பயிற்சி டைமில் எந்த கடவுளை வழிபட்டால் வந்த பிரச்சனை கூட வந்த வழியே போயிடும்? இப்போ மேஷராசிக்காரங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆலங்குடி ஓகே. ஆலங்குடி போய் வழிபாடு பண்ணிட்டாலே அவங்களுக்கு மெயினே அதுதான். ஸோ அங்கே போயிட்டு அவங்க விளக்கு வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கோயிலில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணினாங்கன்னா ரிலீஃப் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு பெயர்ச்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கு போனாலும் சரி, இல்லை குரு பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின டைம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் அவங்களுக்கு அது ஓகே தான். என்ன கோவில் மேம்? இப்போ ஆலங்குடியில் இருக்க ஆபத் சகாயேஸ்வரர் கோயில், அங்கே போயிட்டு அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு ரிலீஃப், அதாவது குழந்தை பிறக்காமல் இருக்குது, இல்லை திருமண தடை அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குது, தொழில் தொடங்க முடியாமல் இருக்குது அப்படின்னா இங்கே வழிபாடு பண்ணிட்டு வராங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குரு பயிற்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கே போனாங்கன்னா இன்னும் பவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குரு அப்படின்னாலே நல்லதை செய்வார் அப்படின்னு தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். இந்த குரு பயிற்சியில் யாராவது கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ராசிகள் இருக்கா? குரு பயிற்சியில் வந்து கும்பம் ராசி வந்து அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, குரு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாருன்னா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற இடத்துல இப்போ அவங்க இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். எக்ஸ்பேன்ஷனுங்கிறது போகக்கூடாது. குருங்கிறது வந்து எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கக்கூடியவர் தான். இன்னும் அவங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ என்னன்னா ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்குறாரு கும்பம் அப்படிங்கிறப்போ ஸ்டெபிளைஸ் ஆக்கிக்கிறதுக்கு இந்த வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கும்பத்துக்கு நெக்ஸ்ட் இயர் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த வருஷம் அகலக்கால் வச்சிட வேணாம் அப்படிங்கிறது தான் நான் கும்பத்துக்கு ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறேன். ஓகே. இந்த குரு பயிற்சி டைமில் யாராவது ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தொடங்கலாமா? தாராளமாக தொடங்கலாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறமா இப்போ பிளானிங் அவங்க போடலாம். முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு தெளிவான முடிவுகளாக அவங்களுக்கு இருக்கும். ஓகே. அது எந்தெந்த ராசினியர்கள் வந்து இந்த டைமில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த டைமில் வந்து இப்போ கடகராசி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் அவங்கள நம்பணும் அவங்க. அதே மாதிரி கொஞ்சம் உழைப்பை போடணும். ஏன்னா சனி அங்கே பகையாக இருக்கிறதுனால உழைப்பை போட்டால் மட்டுமே கடகத்தை காப்பாற்றணும்னு ஒன்று இருக்குது. அதனால கொஞ்சம் உழைப்பை கரெக்டாக போட்டுட்டாங்கன்னா போட்டதுக்கு குரு அதுக்கான பலன் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ அவங்க ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். மகர ராசி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்குமே வந்து நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கும். இப்போ தான் எக்ஸிக்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எக்ஸ்பேன்ஷன் ஸ்டேஜ்குள்ளே போகலாமா வேணாமான்னு ஒரு யோசனை இருக்கும். ஸோ அவங்க அந்த ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ரிஷபராசி ரிஷபராசியுமே வந்து யாராவது ஒருத்தவங்களோட கைடன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் லைஃப் கரெக்டாக தான் போகும். மீனம் ராசி அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஸ்டேஜுங்கிற மாதிரி வருது. ஒரு சிலர் இப்போ வந்து பூமியில் கை வச்சுருக்காங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இப்போ அது வந்து எங்கேயாவது தடைப்பட்டு இருந்தாலோ இல்லை ஸ்லோவாக போயிட்டு இருந்தாலோ அது ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் மீனராசிக்கு வந்து திருமண அமைப்பு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான டைம் ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷமே திருமணம் பண்ணிக்கணும்னு இல்லை, இந்த வருஷத்துலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கு அவங்களுக்கு. ஓகே. இந்த குரு பயிற்சி மூலமாக யாருக்கெல்லாம் வந்து பண வரவு வந்து போதுன்ற அளவுக்கு வரப்போகுது? மகர ராசிக்கு வரும். ஓகே. கடகத்துக்கும் வரும். ஓகே. போதுங்கிற அளவுக்கு. தனுசுக்கு வந்து டைட்டாக இருந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இன்கம்லாம் இருந்து ஒரு 2 வருஷமாக தடைப்பட்டுலாம் இருந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு. இப்போ இன்னும் ஒரு டைட்டான ஒரு சுச்சுவேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது. மேஷத்துக்கு வரும். மேஷத்துக்கு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனோ இல்லைனா சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட கையில் பணம் தங்கும், சொல்ல மாட்டாங்க மேஷம். ஓகே. சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஓகே. வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனையில் யாராவது சிக்கியிருந்தாங்கன்னா இந்த குரு பயிற்சி டைமில் வெளியில் வருவாங்களா? சிம்மம்மால் வர முடியாது. இப்போ சிம்மம் இருக்காங்க, சிம்மம் வம்பு வழக்கில் மாட்டியிருக்காங்க அப்படின்னா முழுசாக வர முடியாதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு அளவுக்கு பார்ஷியலாக குரு காப்பாற்றுவார் அப்படின்னு ஒன்று இருக்குது. குரு கைவிட மாட்டார்னு ஒன்று இருக்குது. மீனம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூவில் இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மீனம். ஏன்னா மீனம் வந்து குரு பார்வை இருந்தாலும் குரு நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சம்டைம்ஸ் ஒரு சில மீனம் ராசிக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி மாறலாம். பட் ஸ்டில் பயந்துக்க வேணாம். ஜஸ்ட் நான் வந்து ஏன் அதை நான் சொல்கிறேன்னா அது சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயமா அவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்கும். மைண்டு மூட் ஸ்விங்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்த இருக்கு. தனுசு ஏதாவது ஒரு இஷ்யூவில் இருக்காங்க, யார்கிட்ட குடுக்கல் வாங்கலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக
முழுசாக யாரையும் நம்பாமல் அப்படி இருந்துக்கிறது தனுசுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த வருடம் வந்து ஏதாவது சட்ட ரீதியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அது என்னென்னா அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகுது, மாற்றங்கள் கொடுக்கும் அவங்களுக்கு. அந்த மாற்றங்கள் வந்து அது எப்படி அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் அவங்க பார்த்துக்கணும்.